ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா எப்படி வந்து நம்ம காலேஜ் டேஸ்ல வந்து நம்ம வந்து எப்படி ஒரு மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல உங்க ஸ்கில்ல யூஸ் பண்ணி மட்டுமே நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ கிளையண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் ஃபோன் பண்ணிலாம் நீங்க கிளையண்ட்ஸ் புடிச்சு மணி ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஆன்லைன் மூலமா ஜஸ்ட் உங்களோட மொபைல் இன்டர்நெட்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜஸ்ட் மணி ஏர்ன் பண்ண போறீங்க கைஸ். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு சர்விஸ நீங்க முடிச்சு குடுக்குறது மூலமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து மணி வந்து கிடைக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ப்ரொசீஜர் வந்து நான் சொல்றேன் கேஸ். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேஸ். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே கைஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்கில் வேணும்னு நான் வந்து சொல்றேன் கைஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நெறைய பேத்துக்கு நெறைய ஸ்கில்ஸ் இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆக்சுவலி வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணணும்னா, ஸோ நம்மளுக்கு வந்து தேவை ஃபர்ஸ்ட் என்னது ஒரு ஸ்கில் நம்மளுக்கு வந்து வேணும் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில். ஓகே. ஓகே. ஸ்கில் நம்மளுக்கு வந்து தேவை கைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஸ்கில் தேவை. உங்களுக்கு வந்து எந்த மாரி ஸ்கில் வேணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நோட்டும், பென்னும் நீங்க எடுத்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு நோட்டும், பென்னும் வந்து கண்டிப்பா தேவை. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு நோட், ஒரு பென் இருந்தா போதும். நீங்க வந்து இத பார்த்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்க ஸ்கில்ஸ நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்குன்னு. உங்களுக்கு வந்து காலேஜ் டேஸ்ல வந்து நீங்க வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் எம்பெடட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் லைக் வெப்சைட் டிசைன் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா நீங்க வந்து ஒரு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து போஸ்டர் டிசைன் பண்ணியிருப்பீங்க. இல்ல யாருக்காச்சும் நீங்க வந்துட்டு லைக் ஒரு ரெக்கார்ட் நோட் எழுதி குடுத்துருப்பீங்க. இந்த மாரி ஒரு எடுத்து குடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு. லைக் உங்களுக்கு வந்து நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப எப்படி இருக்குன்னா போஸ்டர் டிசைன் பண்ணுவாங்க. லைக் ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போதெல்லாம் நான் அந்த மாரி ஈவென்ட் வந்து டோர்னமென்ட் கண்டக்ட் பண்றேன். எனக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து லைக் நீங்களே வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க வந்து அப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் டிசைன் ஸ்கில் இருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ போஸ்டர் டிசைன் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுவேன் எனக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் டிசைன் பண்ணுவேன் நல்லான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து லைக் நான் வந்து இமேஜ் வந்து எடிட் பண்ணுவேன்னு சொன்னா, இமேஜ் எடிட்டிங்க்கும் ஒரு ஸ்கில் தான். அதுக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்கில்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இன்னொரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது ப்ரோ. நான் வந்து ஸ்கிராச்ல இருக்கேன். எனக்கு ஸ்கிராச்ல இருக்கேன். நான் ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிட்டு நான் வந்து அத வச்சு நான் மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அதுக்காகவும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச டொமைன முதல்ல எடுத்துக்கோங்க. நீங்க அந்த டொமைன்ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து வரணும். ஓகேவா? ஸோ லைக் உங்களுக்கு வந்து இப்ப போஸ்டர் டிசைன் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நீங்க அந்த ஸ்கில்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து எனக்கு வெப்சைட் டிசைன் பண்ண பிடிச்சிருக்குன்னா, நீங்க அதையே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இமேஜ் எடிட்டிங் பண்றது நல்லா இருக்குன்னு சொன்னா, நீங்க அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து டேட்டா என்ட்ரி போடுறது நல்லா டைப்பிங் ஜாப்ஸ் எனக்கு நல்லா வரும் ப்ரோ சொன்னீங்கன்னா, நீங்க அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் யுவர் விஷ். ஓகேவா? நீங்க வந்து எத சூஸ் பண்றீங்களோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து அதுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா, நீங்க வந்து 90 டேஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் 90 டேஸ் நம்ம வந்து யாருமே பொறுமையா இருக்க மாட்டோம். எனக்கு ஆசை உடனே எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ எடுத்தோனே வந்து பேசிக்ஸ் ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா, ஒரு பேசிக்ஸ மட்டும் கவர் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நீங்க போஸ்டர் டிசைன் பாத்தீங்கன்னா, நீங்க கிராபிக் டிசைன்ஸ்க்கு லைக் எப்படியா இருந்தாலும் போஸ்டர் டிசைன், இமேஜ் எடிட்டிங் எல்லாமே வந்து ஒரு கிராபிக் டிசைன்ஸ் தான். ஸோ நீங்க அது வந்து பேசிக்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? பேசிக்ஸ் படிங்க. பேசிக்ஸ் படிச்சு முடிச்சோனே நீங்க அத வந்து நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பாருங்க. ஓகேவா? சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பாருங்க. உங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்த்தோனே, நீங்க ஜஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்க GitHubல நீங்க வந்து அத வந்து ஸ்டோர் பண்ணுங்க. லைக் போஸ்டர் டிசைன்ஸ்ன்னு போட்டு நீங்க அத வந்து GitHubல வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணுங்க. பிளஸ் வந்துட்டு நீங்க வந்து லைக் இதெல்லாமே போட்டு முடிச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ மாரி உங்களுக்கு நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி முடிச்ச உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வச்சிருக்க ஸ்கில் இப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும்ல. இப்ப நான் ஒரு போஸ்டர் டிசைன், இப்ப நான் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல. இப்ப ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணேன். இப்ப நீங்க வந்து இப்ப எப்படி இத வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னா, நீங்க உங்களோட ஸ்கில்ல வந்து ஷோகேஸ் பண்ணணும். ஷோகேஸ் பண்ணணும்னா நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட காமிக்கணும். சோ இன்னொருத்தவங்கள்ட்ட காமிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அவங்க பார்க்கும்போது ஓகே ஃபைன் இவங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கு. சரி ஓகே இந்த ஒர்க்கை இவங்கள்ட்ட குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து சின்ன அமௌண்ட்ல நம்மளுக்கு வந்து பண்ணி குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இட்ஸ் லைக் அ ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் தான். ஓகேவா? சோ இட்ஸ் அ ஃப்ரீலான்சிங் தான். ஓகேவா? சோ இந்த ஃப்ரீலான்சிங் வந்து எப்படின்னா, ஃப்ரீலான்சிங் ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துறேன். ஓகேவா? சோ ஃப்ரீலான்சிங்னா என்னன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நமக்கு ரெக்கார்ட் நோட் எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், சோ கேர்ள்ஸ்ட்ட வந்து ஹெல்ப் கேட்போம். ஓகேவா? எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சோ வந்து நம்ம கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து கேட்டிருப்போம். இந்த மாதிரி எனக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி குடு. நான் உனக்கு வந்து டைரி மில்க் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்போம். இல்ல
டிராயிங் எனக்கு அந்த மாதிரி ஹார்ட் டயக்ராம் வரைஞ்சு கொடு, எனக்கு வந்துட்டு நான் உனக்கு இந்த டைரி மில்க் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம சொல்லிக்கோம். இட்ஸ் லைக் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், அவங்க வந்து நமக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி தராங்க, நம்ம அதுக்கு வந்து என்ன தரோம், நம்ம வந்து மணியா தராம நம்ம வந்து ஒரு சாக்லேட்டா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தரோம். ஸோ இது என்ன ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் என்னது, நம்ம ஒர்க்கும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருது, நம்ம அவங்களுக்கான இது நம்ம ரிவார்டும் நம்ம வந்து கொடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீலான்சிங், இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரீலான்சிங். ஓகேவா? ஸோ எப்படி ஃப்ரீலான்சிங் கிளைண்ட் எப்படி பிடிக்கிறது, ஃப்ரீலான்சிங்ல வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து எப்படி ஷோகேஸ் பண்றது, எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் நான் சொல்றேனோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும், ஒரு கிளைண்ட் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் guys. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷோகேஸ் நம்மளோட ஸ்கில், நான் சொன்னேன் நம்ம ஸ்கில், நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு ஒரு லைக் ஒரு மீடியம் வேணும் நம்மளுக்கு வந்து. ஸோ அதுக்கான மீடியம் வந்து நான் வந்து ஃபைவர் சூஸ் பண்ணிருக்கேன். நான் ஏன் ஃபைவர் சூஸ் பண்ணேன்னா, ஸோ லைக் ஏன்னா நான் நிறைய இது சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைவர் இருக்கு, ஃப்ரீலான்சிங்கிறது ஒன்று இருக்கு, லைக் அப்வொர்க்னு ஒன்று இருக்கு. நான் ஏன் ஃபைவர் சூஸ் பண்ணலாம், ஃபைவர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட் வருவாங்க. இப்போ யூஎஸ் கிளைண்ட்லாம் வந்து ஒரு போஸ்டர் டிசைன்ஸ்க்கு வந்து $10 and $12 கேட்பாங்க. ஓகேவா? ஸோ $10 $12 கேட்பாங்கன்னா, லைக் நான் வந்து சொல்றதே ஆவரேஜா தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுவே வந்து நான் டாலர் டு லைக் நான் டாலர் டு அயனால நான் வந்து பார்த்தேன்னா, இப்போ வந்து அவங்க $12 தராங்க. இப்போ $1 வந்து 94 ருபீஸ். ஓகேவா? அவங்க $12 நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு இந்தியன் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1133. ஆக்சுவலி இந்தியாவில் வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்றது 350 450 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்க ஒரு போஸ்டர் டிசைன் பண்றது 1133. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து ஃபைவர் சூஸ் பண்ணேன். நானும் ஃபைவர்ல ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபைவர் நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ ஃபைவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான சர்வீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க சர்வீசஸ் இருக்கும். லைக் வெப்சைட் டெவலப்மெண்ட் இருக்கும், ஆர்கிடெக்சர், நீங்க எல்லாம் இந்த மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு கிக் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிக் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8912 ருபீஸ்க்கு அவங்க வந்து பண்ணி தராங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 12,000 பண்ணி தராங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் பிளஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் நான் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க உள்ள கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்கள்ட்ட நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இவங்களை நீங்க ஃப்ரீலான்ஸ் நான் இவங்களை சூஸ் பண்ணிக்கிறேன், இவங்கள்ட்ட இருந்து நான் என் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ற மாதிரி கைஸ். ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அக்கௌண்ட் சைன் பண்ண சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணுங்க. யா ஸோ வேர்ட் ப்ரெஸ் அவங்களோட இதை கொடுத்துட்றாங்க. லைக் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க கீழே இங்க பாத்தீங்களா, அவங்க என்னென்ன அவங்க போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து அவங்க பண்ண ஸ்கில்ஸை வந்து மாஸ்டர் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அதை வந்து போர்ட்ஃபோலியோவா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்களோட பேசிக் ப்ரைஸ் இதெல்லாமே இதுல வந்து இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து ஃபைவர் வந்து சூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ வந்து ஃபைவர் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நான் வந்து நான் புது அக்கௌண்ட் நான் போட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டே நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைன் பண்ண ஜாயின் பண்றேன். ஓகேவா? ஸோ கன்டினியூ வித் கூகுள் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம யூசர் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ நான் யூசர் நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா ரெனியூ சேக்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ரெனியூ சேக்னு கொடுக்குறேன். ஸோ என் அக்கௌண்ட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து இது என்ன அக்கௌண்ட்டா இருக்கும்னா, இது வந்து பையர் அக்கௌண்ட்டா இருக்கும். நம்ம வந்து செல்லர் அக்கௌண்ட் வாங்கணும். ஓகேவா? செல்லர் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த கிளைண்டா ஃப்ரீலான்ஸர் கேட்காங்க, நம்ம ஃப்ரீலான்ஸ்னு கொடுக்கணும். ஓகேவா? ஃப்ரீலான்ஸ்னு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் நீங்க வந்து கொடுக்கணும். ஃபீட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னே அப்லோட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் அவுட் ப்ரொஃபைல் மேனேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட டிஸ்பிளே உங்களோட நேம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட டிஸ்பிளே நேம் வந்து என்னவா இருக்க போகுது. ஸோ நான் வந்து என்ன சொல்ல போறேன், ரெனிகிரியோன் சாரி ரெனியோஜ் ஷேக் ரெனியோஜ் ஷேக்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆட் டைட்டில் நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா, ஆட் டைட்டில் நான் வந்து வெப்சைட் டிசைனர் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் எம்பெடட் டிசைனர். ஆக்சுவலி நிறைய இருக்கு, சின்னதாக கொடுக்கணும், பட் நான் பெருசாக கொடுத்துட்டு இருக்கேன். டேட்டா சயின்டிஸ்ட் இதுவே இருக்கட்டும். ஓகே. ஸோ ஆக்சுவலி கமாஸ் தான் இருக்கணும். ஓகே யா ஓகே கமா. Okay, tagline can only contain letters, numbers, spaces, and basic punctuation. So sorry. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆட் லாங்குவேஜஸ். ஓகேவா? ஆட் லாங்குவேஜஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், எனக்கு வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் அதோட ப்ரொஃபிஷியன்சி லெவல் சொல்லிட்டு கேட்பாங்க, ஃப்ளூயன்ட். அண்ட் ஆட் லாங்குவேஜஸ்ல வந்து நம்ம தமிழ் கிளைண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்களையும் பிடிக்கிறதுக்கு ஸோ தமிழ். அண்ட்
அண்ட் ஃப்ளூவெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் அபௌட் உங்களோட அபௌட் பத்தி நீங்க வந்து இங்க எழுதணும். ஓகேவா? ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பெர்டைஸ் உங்களோட ஸ்கில்ஸ்லாம் என்ன இருக்கு? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் லைக் ஓகேவா? நான் வந்து இப்போதைக்கு நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் குடுத்துடுறேன். நான் டேட்டா அனலிஸ்ட் சர்ச்சிங் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். சர்ச் பண்ணதுக்கே எவ்வளோ நேரமா? ஓகே. இன்டர்மீடியேட். ஓகே. ஓகே. ஆட் ஆட் யுவர் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். சர்ச்சிங் ஃபார் டேட்டா அனலிஸ்ட்னு சர்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கு. யா டேட்டா அனலிஸ்ட். அனலிஸ்ட்னு இல்லை டேட்டா அனாலிசிஸ்னு இதில் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் நம்ம கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போஸ்டர் டிசைன் சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ போஸ்டர் டிசைன், போஸ்டர் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இன்டர்மீடியட் ஆட்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மிஷின் லேர்னிங் தெரியும். பட் மிஷின் லேர்னிங் நானும் ப்ராஜெக்ட் பண்ணதில்லை, இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பிகினர் தான் இப்போதைக்கு நான் இதில் எம்எல் மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டேட்டா சயின்ஸ். ஸோ நம்ம சேனல் லெவல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் முடிச்சாச்சு. டேட்டா சயின்ஸ்க்கு அப்புறமா ஓகே இதுவே போதும், ஏன்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போகும். நான் அதுக்குள்ள உங்கள் கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுலாம் நம்ம சொல்லணும். ஸோ அபவுட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுவீங்க, உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து இதிலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் என் பேர் வந்து ரெனியூ ஜாக். நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், இசிஇ பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து எதில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்னா, நான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா ஃபீல்டில் நான் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருப்பேன். ஸோ என்னால் ஒரு ரா டேட்டா வந்து என்னால் அனலைஸ் பண்ண முடியும், அதுக்கான இன்சைட்ஸ் என்னால் எடுக்க முடியும். அண்ட் அதில் நான் வந்து ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் வேல்யூபிள் இன்சைட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஒரு அபவுட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கணும் கேஸ். ஓகேவா? ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி அவங்கள்ட்ட பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். பட் இது தேவையில்லை. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கேஸ். ஓகேவா? ஸோ அபவுட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அபவுட் நான் சாட்ஜிபிடி நானே கொடுத்துறேன். ஸோ யா ஹே ஐ do data I do data analysis and data scientist and get insights and provide the valuable information guys. Okay. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அட்லீஸ்ட் மஸ்ட் மீன்ஸ் 150 கேரக்டர்ஸ்னும் உங்களோட ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து இந்த ஃபோட்டோ Hey, do data analysis and valuable information and, and get get insights of the data and using Power BI and Power BI. இதில் ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன ஃப்ராட் ஸ்கேம் நடக்கும் ஃபைவரில். ஸோ நீங்கள் அதுக்கும் நீங்கள் அவேராக இருக்கணும். அண்ட் யூசிங் பவர் பிஐ டெக்னாலஜிஸ் டு கெட் த இன்சைட்ஸ் ஆஃப் த டேட்டா. ஓகே ஃபைன். கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா ஸோ டிஸ்கிளைமிங் மஸ்ட் பி அட்லீஸ்ட். ஓகே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்ட் ஆஃப் நீங்கள் வந்து நீங்கள் டீமாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்னா ஒர்க் இண்டிபெண்ட்லி. அண்ட் உங்களோட லிங்க்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லை, ஸோ நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கும்ல, ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்க ஓகேவா? ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் $15 எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைவர்லேருந்து நியூஸ்ட் ஃப்ரீலான்சர் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இது எடுக்கல. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் கேஸ். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணல, ஏன்னா நான் என்னோட வெப்சைட்டை நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட ட்ரைனிங் ஓகேவா, கம்ப்ளீட் ட்ரைனிங்லாம் இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிக்கை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் வந்து W9 ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதே நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும் கேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிக்கை வந்து நான் வந்து கிக் பப்ளிஷ் பண்ணுறதையும் சொல்லி தருவேன். நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க கேஸ். ஓகேவா? ஸோ வந்து ஐ வில் டூ டேட்டா அனலிஸ்ட்.
ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ வந்து ஐ வில் டூ டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொன்னேன்ல. ஸோ நீங்க எடுத்தோனே இப்படி போடக்கூடாது ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும் ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்ன்னு குடுத்தோனே, பார்த்தீங்கன்னா, இங்க எக்கச்சக்கமான பேர் டேட்டா அனாலிசிஸ் இருக்காங்க. டோட்டலா 8,800 பேர் இருக்கானுங்க. பிளஸ் வேற ஓகேவா? ஸோ அப்பன்னா எத்தன பேர்னா, 8,800 பேர்ல 2,200 பேர் சர்வீஸ், டேட்டா சயன்ஸ் கன்சல்டேஷன்ல 100 பேர், டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல மொத்தம் 4,500 பேர் இருக்காங்க ஓகேவா? ஸோ இந்த 4,500லயுமே உங்க கிக் வந்து டாப்ல வந்து இருக்கணும் ஓகேவா? ஸோ அந்த டாப்புக்கு வந்து நீங்க இருக்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா நீங்க ஆப்டிமைஸ்டா நீங்க வந்து குடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மாரி ரிசர்ச் பண்ணலாம். லைக் நீங்க ஒவ்வொரு இதுல போயிட்டு இவங்க என்ன மாரி கன்டென்ட் குடுத்துருக்காங்கன்னு உள்ள போய் பாருங்க. ஐ வில் டூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனாலிசிஸ் வித் எஸ்பிஎஸ்எஸ் அண்ட் ரைட்டர் ரிப்போர்ட்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன குடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் டூ மெடிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஓகே. நம்மள பொறுத்தவரைக்கும் வெறும் டேட்டா அனாலிசிஸ் மட்டும் தான். ஸோ இவங்க பாருங்க. யாஹ்! ஐ வில் டூ டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயன்ஸ், மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் டூ எக்ஸெல் டேட்டா கிளீனிங். ஓகே. இதெல்லாம் பார்த்த வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவ யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்களோட ஃபீல்ட பத்தி சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க டேட்டா அனாலிசிஸ் அவங்க டொமைன பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இத வச்சு நம்ம டெசிஷன் எடுக்கணும் கைஸ் ஓகேவா? ஸோ இத வச்சு நம்மளோட கிக் வந்து கேட்கணும். ஐ வில் டூ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் கெட் அண்ட் ப்ரொவைட் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ். அண்ட் ப்ரொவைட் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ். ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் ஓகேவா? ஜஸ்ட் பெர்ஃபெக்ட்னு வந்துருச்சு ஓகேவா? இது வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க என்னலாம் குடுத்தாலும் அப்படிதான் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? நான் டேட்டான்னு சொல்லி குடுக்க போறேன். ஸோ இதுல நான் வந்து என்ன குடுக்க போறேன்னா, டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா? டேட்டா என்ட்ரி, டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு. சர்வீஸ் டைப் வந்து என்னன்னா, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் கன்சல்டேஷன்ஸ்ன்னு குடுக்கலாம். இல்ல ஆக்சுவலி நான் வந்து பை அனலிட்டிக்ஸ்ன்னு நான் குடுத்துறேன். பைனா பவர் பிஐ, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் ஓகேவா? ஸோ நான் இதுல வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இதுல கவர் ஆக போகுதுன்னா, லைக் டேபிள் ஏயு, பவர் பிஐ, எக்ஸெல், அப்புறம் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ, ஜூபிட்டர் நோட்புக், அப்புறம் வந்துட்டு மீடியா ஸ்டாட்ஸ், கூகுள் ஷீட்ஸ், அவ்வளோதான் கேஸ் ஓகேவா? அனாலிசிஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அண்ட் எக்ஸ்பர்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரிக்ரெஷன் டெஸ்டிங் அண்ட் யா அவ்வளோதான். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் நோ எஸ்கியூஎல் இல்ல நோ ஜாவா எனக்கு தெரியும். பட் இப்போ வந்து பாசிட்டிவ் டேக்ஸ் உங்களோட டேக்ஸ் தான் வந்து முக்கியமானது கேஸ் ஓகேவா? அந்த டேக் தான் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து என்ன எடுத்தோம்? ஸோ மெடிக்கல் கோடிங், சைக்காலஜிக்கல் எடுத்தோமா? ஸோ ஆக்சுவலி இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம கீழே போய் பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் வந்து பைத்தான், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து என்ன கொடுத்துருக்காரு? ஓகே. இவர் வந்து என்ன குடுத்துருக்காருன்னா, எஸ்பிஎஸ்எஸ் மெடிக்கல் சைக்காலஜின்னு குடுத்துருக்காரு. ஸோ இவங்க வந்து பைத்தான், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயன்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் ஆல்ரெடி 2 வாட்டி ஓப்பன் பண்ணிட்டேனா? ஓகே. யாஹ்! ஓகே. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இவர் வந்து என்ன குடுத்துருக்காரு? இவர் வந்து எஸ்பிஎஸ்எஸ் சர்வே டேட்டா அனாலிசிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஃபீல்டுக்கு ஏத்த மாரி அவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். டேட்டா அனலிட்டிக்ஸ், ஸ்டாட்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், எக்ஸல்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம குடுத்துருக்கோம். ஸோ 5 டேக் தான் குடுக்க முடியும். ஸோ அந்த 5 டேக்குமே வந்து ஸோ அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பைத்தான் குடுப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து பவர் பிஐன்னு குடுப்போம். ஸோ நீங்க இதுல வந்து ChatGPT ஹெல்ப்மே கேட்டுக்கலாம். பட் நீங்க ChatGPT ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க வந்து ஆல்ரெடி அந்த ஹோம் பேஜ் போயிட்டு நீங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டு பாருங்க. அதுல என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க கைஸ் ஓகேவா? ஸோ பவர் பிஐ குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைக் வேற என்ன சொல்லி குடுக்கலாம்? பவர் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போலயா இருக்கும். ஓகே. பிசினஸ் கன்சல்டன்ட் நம்ம குடுத்துருக்கோம் கைஸ் ஓகேவா? ஸோ இதெல்லாம் குடுத்து முடிச்சோனே, அடுத்த ப்ராசஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம். தப்பே இல்ல. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் பேக்கேஜ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, Fiverrல மொத்தம் 3 பேக்கேஜஸ் இருக்கும். பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் ஓகேவா? பேசிக்னா உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன ஒர்க் மட்டும் வாங்கிக்கிறாங்கன்னா, பேசிக் ஒர்க். உங்களோட சாம்பிள் ஒர்க்க பார்த்து அவங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட்னா இன்டர்மீடியேட் லெவல். லைக் உங்கள்ட்ட வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்கள்ட்ட வந்து லைக் இப்போ வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும். உங்கள்ட்ட வந்து இப்ப இப்போ வந்து பேசிக்ல வந்து எனக்கு வந்து ஒரு வெப் பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணி தரணும்னா, பேசிக் அவங்க சூஸ் பண்ணலாம் கிளையண்ட் வந்து உங்கள்ட்ட. இதுவே ஸ்டாண்டர்ட்னா வந்துட்டு உங்கள்ட்ட வந்து லைக் ஒரு 3 to 4 பேஜஸ் வந்து உங்கள்ட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, நீங்க வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் வந்து கிளையண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ பிரீமியம் வந்து எப்படின்னா, லைக் உங்கள்ட்ட வந்து ஒரு பண்டிலாவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்க கையில ஒப்படைச்சு, இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு எண்ட் டு எண்ட் அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபுல்லாவே குடு. இல்லன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாவே நீ எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் வரைக்கும் எனக்கு எல்லாமே பண்ணி எனக்கு பார்த்து கொடு உனக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான சொல்றது அது ப்ரீமியம் பேக்கேஜ் கேஸ் ஓகேவா. ஸோ இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ சாட் ஜிபிடி ஒர்க் தான் நம்ம வந்து கேட்க போறோம். ஸோ ஐம் கிரியேட்டிங் ஐம் கிரியேட்டிங் a data analyst gig in Fiverr. So I am a beginner. So can you help me for this? Oh shit. கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப தலைவர் சொல்லுவாரு. இப்ப பாத்தீங்களா ஸ்டார்டர் டேட்டா கிளீனப் சொல்லி கொடுத்துறாரு பாத்தீங்களா. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, ஸ்டார்டர் டேட்டா கிளீனப்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா. தலைவரை கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டார்டர் டேட்டா கிளீனப் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஐ வில் கிளீன் யுவர் டேட்டா இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்து 50 கேரக்டர்ஸ் தான் அலோ. ஸோ அதுக்கு மேலே கேரக்டர்ஸ் அலோ இல்லை. இல்லை மிஸ்ஸிங் வேல்யூஸ்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே டைப் பண்ண முடியாது உங்களால. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பண்ணணும். டூப்ளிகேட் அண்ட் ஃபிக்ஸ் அண்ட் மிக்சிங் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டு டாட் வச்சிருங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு 50 கேரக்டர்ஸ்க்குள்ள பாருங்க. ஸோ ப்ரைஸ் வந்து $10 ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. டெலிவரி டைம் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பேசிக் பேக்கேஜ்க்குலாம் நம்ம வந்து 1 டே டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து செட் பண்ணணும். ப்ரைஸ் வந்து $10 நான் வந்து கொடுக்குறேன் கேஸ் ஓகேவா. ஸோ $10 நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த என்ன பார்க்க போறோம்னா டேட்டா இன்சைட்ஸ் ரிப்போர்ட்ஸ் லைக் பவர் பிஐ ரிப்போர்ட்ஸ் நான் வந்து இதுல வந்து நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ வந்து டேட்டா இன்சைட்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாண்டர்ட் வைக்கிறேன். அந்த இதுலேயும் நான் வந்து கொடுக்குறேன். பட் இதுலமே 50 கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே 50 கேரக்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஓகேவா. ஸோ 50 கேரக்டர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா. பார்த்தீங்களா அதில் வந்து எக்ஸ்ல காமிச்சிருச்சு, எதட்ல இருந்து ஸ்மால் பிஸ்னஸ்ல வந்து காமிச்சிருச்சா. ஸ்மால் பிஸ்னஸ்லயா யா எஸ்கியூஎல் பவர் பிஐ ஓகே. அப்போ பவர் பிஐ வரைக்கும் முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ முடிச்சுக்கலாம். பட் இது நீங்க எல்லாமே நீங்க ஓனா ரைட் பண்ணாலும் ஓகே தான் ஓகேவா. ஸோ எல்லாமே பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் ஓகேவா. ஓகே ஷிட் இது க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே ப்ரீமியம் பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரொஃபஷனல் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் இட்ஸ் லைக் அ டேஷ்போர்ட் மாதிரி பவர் பிஐல. நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கும் நான் அந்த பேர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுலேயும் நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸில் போயிட்டு லைக் சொல்லி கொடுத்துக்கோங்க. யூ வில் ரிசீவ் ஆக்ஷனபிள் கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ டெலிவரி டைம் வந்து இதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் 4 டேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து 2 டேஸ் இல்லை 3 டேஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எல்லாமே ப்ரைஸ் செட் பண்ணணும். ப்ரைஸ் செட் பண்ணுறது தான் முக்கியமானது ஓகேவா. ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா எந்த கிளைண்ட்டும் உங்கள்கிட்ட வர மாட்டாங்க, அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லஸில். ஸோ $25 நான் வைக்கிறேன். ஸோ நான் வந்து இது வந்து மேபி $35 வைக்கிறேன் மேபி. இது வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து அதிகமாக வைங்கன்னு தான் இது வந்து சொல்லும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ பட் தேவையில்ல. நான் ஓகேவா சொன்னேன்ல $25 வைக்க $25 சேம் ஆஸ்டேனா. ஸோ சாரி $50. ஸோ நீங்க பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான் ஓகேவா. ஸோ நீங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் $10 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து $5 கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க $6 $4 கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் கண்ட்ரோல் சி நம்ம தலைவர்கிட்ட என்ன சொன்னாலும் எடுபடி மாதிரி நம்மள்ட்ட செஞ்சு கொடுத்துருவாரு ஓகேவா. ஸோ நம்ம தலைவர் வந்து இப்ப சொல்லுவாரு பாருங்க, நம்ம தலைவர் செஞ்சுட்டாரு பாருங்க. வாவ் ஏங்க என்னங்க இது யூஸ் திஸ் ஃபைபர் கிக் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கேட்குறாங்க. பட் give me more elaborate. தலைவர் கொஞ்சம் சுருக்கி சொல்லிட்டாரு. give me elaborateன்னு சொல்லி கேட்போம். give me more elaborate. ஓகே தலைவர் எலாபரேட்டா சொல்லிட்டாரு. ஓகே வெல்கம் டு மை கிக் சொல்லிட்டு இது எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க, ஜஸ்ட் காப்பிங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் சி அண்ட் ஜஸ்ட் கண்ட்ரோல் விங்க ஓகேவா. கண்ட்ரோல் வின்னு சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கான ஸ்டைலிங்ஸ் நீங்க பண்ணணும். போல்டு டேட்டா லைக்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் ஐ ப்ரொவைடுன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்கன்னா அதையும் நீங்க வந்து போல்ட் ஆகிடும். ஓ ஷிட்
ஜஸ்ட் இதே நீங்க வந்து போல்டுன்னு அடிச்சுக்கோங்க. ஸோ போல்டு அடிச்சா வர மாட்டேங்குது. ஓகே. சர்வீசஸ் ஐ ப்ரொவைட் இது எல்லாமே வந்து குடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கேரக்டர்ஸ் தாண்டி போயிருச்சு போல. ஓகே. ஓகே. நம்ம இந்த லைன்ஸ் மேபி நீங்க வந்து இது எல்லாமே வந்து ChatGPTல யூஸ் பண்ணி கூட இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே. For placing an order ன்னு சொல்லிக்கிறோம். So we can discuss how choosing packages to best fit for you. ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் மாரி குடுத்துக்கலாம். இங்கேயுமே ஒரு ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ சர்வீசஸ் ப்ரொவைட்ல ஒரு போல்டு அப்புறம் இது எல்லாமே வந்து 1, 2, 3 இல்லாம டாட்ஸ்ல இருந்தா நல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு போல்டு குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. அண்ட் இதுக்குமே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ டூல்ஸ் ஐ யூஸ். ஓகே. போல்டு. இது ஒரு போல்டு. இது ஒரு போல்டு. ஓகேவா? ஸோ இதையுமே வந்து குடுத்துக்கலாம். போல்டு. இதுவுமே ஒரு போல்டா குடுத்துக்கலாம். ஓகே கைஸ். ஓகேவா? இப்போ வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் கைஸ். ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு இப்போ முக்கியமான செக்ஷனே இதான் கைஸ். FAQ கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் தலை வலிக்கும் கைஸ் எனக்கே ஆக்சுவலி. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கு எனக்கு. இது ஏன்டா இந்த சைடு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கும் நீங்க வந்து நம்ம எடுபுடி ChatGPT நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஓகே. அவரே வந்து கொடுத்துருவாரு. ஸோ இதுல நீங்க ஒரு 5 கொஸ்டின்ஸ் இதுல வந்து உங்களுக்கு எது வந்து இம்பார்ட்டண்டா தோணுதோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆட் ஃபேக்ட்னு சொல்லி கொடுக்குறேன். கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஆன்சர் நானே கொடுக்குறேன். ஓகேவா? கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா? ஸோ ஆட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வந்து என்ன கேட்பாங்க. கேன் யூ கிளீன் அண்ட் ஆர்கனைஸ் மெஸி டேட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக டேட்டா அனாலிசிஸ்க்கு முக்கியமானதே அதான். ஏன்னா ஒரு டேட்டா வந்து எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அந்த டேட்டாவை நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த டேட்டாவை நம்ம தொடரணுமே. சுத்தம் பண்ணாத டேட்டாவை தொட்டோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை வருங்காலத்தில். ஸோ இன்னொரு வாட்டி போகிறோம். ஸோ வில் யூ கிரியேட் சார்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. சார்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் இல்லாமல் டேட்டா அனாலிட்டிக்ஸே உயிரோட இல்லை. ஸோ உள்ள போயிட்டு டக்கு 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 டக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிவ்யூ இன்வெஸ்ட் இல்லை அனலைஸ் ரிப்போர்ட் இன்சைட்ஸ். யா ஓகே. இந்த ஒரு கொஸ்டினோட முடிச்சிடலாம். ஓகே. ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு சேவ் அண்ட் கன்டினியூ முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கணும்னா ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்கும் கேஸ். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ்னா லைக் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கேட்கணும்னா இப்போ அவங்க வந்து ஏதாச்சும் லைக் எப்படி சொல்றது உங்களுக்கு. நீங்க இதையுமே நீங்க வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்க கொடுக்கலாம். பட் என்னன்னா அவங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணுவாங்கல்ல. அவங்க ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பணும்ல. அதெல்லாம் வந்து இதுல மூலமா அவங்க வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ இதுல கொடுப்பாங்க பாருங்க. ப்ளீஸ் அப்லோட் டேட்டா செட்ஸ் வுட் யூ மீன் லைக் மீ டு அனலைஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்கறது நீங்க இந்த மாதிரி கொடுத்து நீங்க வந்து கேட்கலாம் கேஸ். நான் இதுல வந்து ஜஸ்ட் நான் பத்தி ஒன்று தான் கொடுக்க போறேன். 2 கொடுக்குறேன் கேஸ். ஓகேவா? கொடுத்துட்டு ஃப்ரீ டெக்ஸ்டா இல்லை அட்டாச்மெண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆடுன்னு குறித்து சொல்லி கொடுத்துக்கிறேன். இன்னொரு கொஸ்டின்ஸ்ல நான் வந்துட்டு எனக்கு வந்து யூனிட் டேட்டா கிளீனிங் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்லி கேட்டுட்டு இந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து முடிக்க ஃப்ரீ டெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சேவ் அண்ட் கன்டினியூ ரெக்யூர்மெண்ட் சைலன்ஸ். பட் முக்கியமானது ப்ரைஸிங்கும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தாங்க சார். நெக்ஸ்ட் வந்து ஓவர் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெக்யூர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க ஒரு பிளிங்கிட் டேஷ்போர்டை நான் வந்து இதில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டேட்டா சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் இல்லைங்க. அது வந்து பிளிங்கிட்னு ஃபோட்டோ இருக்குமே. பிளிங்கிட் பிளிங்கிட்னு ஃபோட்டோ இருக்கும். ஆக்சுவலி எங்கே வச்சேன்னா எனக்கு தெரியலங்க. இதுதான் நினைக்கிறேன். இதுதான் பிளிங்கிட் டேஷ்போர்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல. ஓகே. பிரைமரி. சரி இன்னொரு ஃபோட்டோவா. இன்னொரு ஃபோட்டோ வச்சிடலாமே. ஸ்விக்கி ப்ராஜெக்ட் இருக்கு. ஸ்விக்கி ப்ராஜெக்ட்ல ஸ்விக்கி ஃபோட்டோ எடுத்தேனான்னு எனக்கே தெரியலையே. எரர்னு ஒரு ஃபைல் இருக்கு. எரர் என்ன ஃபைலு. ஐயோ இது எந்த ஃபைலுங்க. இது இன்டர்வியூ ஃபைலுங்க இது. சரி. ஓகே. ஐட்டம்ஸ் இல்ல. இதுதான் நினைக்கல. இல்ல இது கிடையாது ஆக்சுவலி. ஓகே. எங்கேயோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல எனக்கு. ஸோ பிளிங்க். ரெண்டுமே ஒரே ஃபைல்ஸ் தான்.
ஸோ ஓகே. நான் முடிச்சுட்டேன். ஸோ நீங்க உங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோவா இருந்தாலுமே இந்த வீடியோஸ நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் லைக் நீங்க வந்து வெப்சைட் வந்து டாக்குமெண்ட்டா பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? பிடிஎஃப்பா. அந்த டிசைன வந்து நீங்க வந்து இதுல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேவா? ஸோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டு, நெக்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நீங்க பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்ட்டீங்கன்னா, ஸோ இந்த கிக் வந்து பப்ளிஷ் ஆயிரும் கைஸ் ஓகேவா? ஸோ நீங்க எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இல்ல நீங்க எந்த ஸ்டேட்டோ நீங்க உங்களோட ஸ்டேட்ட நீங்க வந்து குடுத்துக்கலாம் கைஸ் ஓகேவா? ஸோ எஸ்ன்னு குடுத்துட்டு, ஸோ நோ என்னோட பேன் நம்பர்லாம் கேட்பாங்க. ஸோ பேன் நம்பர்லாம் கேட்டுட்டு, ஸோ நீங்க டாக்ஸபிளா எக்ஸ்போர்ட்டான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க வந்து இத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் சேஞ்சஸ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ள வந்து கிக் வந்து பப்ளிஷ் ஆயிரும் கைஸ் ஓகேவா? கோ டூ டேஷ்போர்ட் சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களோட சர்வீஸ் வந்து ஸோ உங்களோட கிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கும் கைஸ் ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோட கிக்க நான் வந்து காமிக்கிறேன் இப்போ ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மை பிசினஸ்ன்னு சொல்லியிருக்கும். மை கிக்ன்னு சொல்லிருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்க போய் உங்களோட கிக்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா? ஸோ உங்களோட கிக்ஸ் எல்லாமே வந்து அதுல இருக்கும் ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்பரன்ட் பண்ணா நல்லபடி இருக்கு போல. ஓகே. ஸோ இதுல வந்து இருக்குங்க ஓகேவா? ஸோ உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே வருவாங்க. ஸோ நீங்க வந்து கஸ்டமர்ஸ் கிளையன்ட் மெசேஜஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் கைஸ் ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டூ டேட்டா அனாலிசிஸ் இருக்கா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 டேஸ் ஆவரேஜ் டைம். இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும். ஸோ இது நீங்க எடிட் பண்ணணும்னா, இந்த இடத்துல போய் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீக் வேணாம்னு சொன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேவா? ஸோ நம்மளோட கிக் வந்து போட்டாச்சு. ஸோ கிளையண்ட்ஸ் வந்து எப்படி வருவாங்கன்னா, ஸோ இட்ஸ் லைக் டேஸ் வெயிட்டிங் பண்ணணும். ஸோ ஒரு 5 டூ 6 டேஸ்ல உங்களுக்கு வந்து கிளையண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த டைம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து வரும் கைஸ் ஓகேவா? ஸோ இன்னொரு வந்து ஸ்கேம் அப்ரோச்சஸ் இருக்கு கைஸ். ஸோ மெசேஜஸ் பண்ணி ஒரு லிங்க் மாரி அனுப்பிச்சு விட்டு உங்களோட அசைன்மெண்ட் நான் வந்து இந்த லிங்க் குள்ள இருக்கு. இந்த லிங்க் நான் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு கார்டு நம்பர் வந்து குடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கார்டு நம்பர் மாரி கேட்டாங்கன்னா, நீங்க தயவு செய்து குடுத்துறாதீங்க. அது ஸ்கேம் ஓகேவா? ஸோ எடுத்தோனே வந்து உங்கள்ட்ட வந்து ஃபைவர்ல வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்ட பத்தி, அவங்க அவங்க பண்ண நீங்க நீங்க பண்ண போற சர்வீஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எடுத்தோனே காச பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா? ஸோ யாரும் உங்க கார்டு நம்பரோ ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, நீங்க வந்து குடுத்துறாதீங்க கைஸ் ஓகேவா? இதுல வந்து ஸோ இதுலயுமே ஒரு ரிஸ்க்ஸ் இருக்கு கைஸ். ஸோ வந்து பார்த்துட்டு ஸோ இது மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் கைஸ் ஓகேவா? இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட் டைமா ஏர்ன் பண்றதுக்கு இந்த ஃபைவர வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் கைஸ் ஓகேவா? ஓகே கைஸ். ஆக்சுவலி இதுதான் இந்த கீக். ஸோ இருங்க ஆக்சுவலி என்னால என்னோட இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சைன் அவுட். கண்டினியூ வித் யா யா ஆக்சுவலி இதுதான் எனக்கு வந்து நடந்த ஒரு ஸ்கேமு. இவர்கிட்ட பேசுறத பாக்குறீங்களா? ஸோ யா ஸோ யா ஃபைவ் இன்பாக்ஸ் ஓப்பன் ஆகவே இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இது எல்லாமே என் கிளைண்ட்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் பேசிட்டு போயிருக்காரு பாருங்க. ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நானும் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன். டு யூ நீட் டேட்டா அனாலிசிஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஹலோ வி ஆர் கரண்ட்லி லுக்கிங் ஃபார்ன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்து வெயிட்டிங் ஃபார் டு கனெக்ட் தேங்க்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து வி ஆர் ஆஃபரிங் டேட்டா அனாலிசிஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசலாம்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஸோ ரீச் அவுட் மீ மெசேஜ் யூசிங் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நாங்கள் பேசிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து ஸ்கேம் கைஸ் ஓகேவா? ஸோ இவங்களுமே ஒரு ஸ்கேம் தான். ஸ்கேம் அடிச்சுட்டு போயிட்டாங்க கேட்க. அவங்க லிங்க் ஒன்று அனுப்பிச்சு விட்டு இந்த லிங்க்ல வந்து போய் பாருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதை வந்து ஃபைவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா கேஸ்? ஓகே. இப்போ நான் வந்து என்னோட கிக்ஸை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட கிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி ஐ எம் ஆஃபரிங் லைக் 3 ஆஃபர் பண்ணியிருப்பேன். லைக் டேட்டா அனலிஸ்ட் ஒன்று ஆஃபர் பண்ணியிருப்பேன். அண்ட் வந்து டேட்டா என்ட்ரி, ரிசர்ச் ரைட்டிங் எல்லாமே பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் லைக் வெப்சைட் டிசைன் பண்ணுறது வந்து பண்ணியிருப்பேன் கேஸ் ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸ் ரிப்போர்ட் ஓகேவா? இம்ப்ரெஷன்ஸ் வந்து லாஸ்ட் 30 டேஸ் வந்துருக்கு. லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72 இருக்கும், இல்லை 6 இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இம்ப்ரெஷன்ஸும் மாறி இருக்கும் கைஸ் ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட என்னோட கீக், என்னோட ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீஸ் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கைஸ் ஓகேவா? ஸோ கைஸ் இது ஆக்சுவலி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பார்ட் டைமா ஒரு லைக் ஒரு வீக்கெண்டுக்கு நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக ஒரு $10 to $12 இல்லை $20 நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ் இந்த ஃபைவர் வெப்சைட் யூஸ் பண்றது மூலமா. ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த இதுல நீங்க வந்து எப்படி கிளைண்ட்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன் கைஸ் ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் டேட்டா அனாலிசிஸ்க்கான ஃபுல் கோர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இந்த டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஜேர்னில நீங்க ப்ரிப்பேர் பண்றது என் கூட ப்ரிப்பேர் பண்ணா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஓகேவா? தேங்க்யூ கைஸ். பை கைஸ்.